தமிழ் சேவா சங்கம் ஏற்பாடு செய்த விழாவில் பங்கேற்க கவர்னர் ரவி நாகப்பட்டினம் வந்தார். வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்தார். பின் பாதிரியார்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் உள்ள கீழ்வன்மணி கிராமத்துக்கு சென்றார். கீழ்வன்மணியில் 1968 நடந்த படுகொலையில் உயிர் பிழைத்த ஒரே நபரான பழனிவேலை சந்தித்தார். அவருடன் நடந்த சந்திப்பு கிராமத்தின் நிலை பற்றி கவர்னர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். நாகையில் மீனவர்கள் வசிக்கும் நம்பியார் நகர், பட்டியலினத்தவர் வசிக்கும் ஜீவா நகரை பார்வையிட்டேன். சகோதர சகோதரிகள், சமூக பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? கிராமங்கள் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன் என கவர்னர் ரவி கூறினார். கவர்னர் ரவி சென்ற கீழ்வன்மணி கிராமம் இந்தியாவை உலுக்கிய துயரத்தை சந்தித்த ஊர். 1968 பண்ணையார் முறை வேரூன்றியிருந்த அந்த காலத்தில் பட்டியல் இன மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. அரைப்படி நெல்கூலி உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்கள் பண்ணையாரின் அடியாட்களால் சுடப்பட்டனர். தப்பித்து ஓடி குடிசைக்குள் தஞ்சம் புகுந்த 44 பேர் உயிருடன் எரிக்கப்பட்டனர். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது.